பள்ளியின் வில்லிசை குழு சார்பாக வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம் சொல்லிடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கமுங்க. வாய்ப்பளித்த எங்கள் பள்ளி முதல்வருக்கும் எங்க வில்லிசைய கேட்க வந்த உங்களுக்கும். வாய்ப்பளித்த எங்கள் பள்ளி முதல்வருக்கும் எங்க வில்லிசைய கேட்க வந்த உங்களுக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கமுங்க. வில்லெடுத்து சொல்லெடுத்து கல்லெடுத்து கலையெடுத்து. கல்லெடுத்து கலையெடுத்தா இல்ல, ஒரு எலிகள் மோனையோட இருக்கட்டுமேனு. நல்லா சொன்னீங்க எலிகள் மோனைன்னு. சரி, நாம வில்லெடுத்து சொல்ல வந்த செய்திதான் என்ன? அதுவா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழர்களின் வாழ்வையும் பெருமிதத்தையும் பறைசாற்றவே இந்த வில்லு பாட்டு. அப்படி போடுங்க. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் மொழி, அன்பே வழி, அரும அரும. அறிவுக் கடலை கடைந்து உலக பொதுமறையாம் திருக்குறளை உலகிற்கு ஓந்தளித்து அறம் பொருள் இன்பமே வாழ்விற்கான பெருமிதங்கள் என வாழ்ந்து காட்டியவர்கள் தமிழர்கள். வாழும் பூமியை கூட ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஐந்தினை நிலமாக்கி நானிலம் படைத்த நாகரீக மனிதர்கள் தான் தமிழர்கள். அரும அரும. மனமார மாடு கட்டி மனமார மாடு கட்டி வாழ வரோ ஏன் குடி மயக்காட்ட உழுந்து வாழ்ந்த தமிழனோ தேவா முதலையும் பகிர்ந்து உண்ணும் கொடையினோ. மனமார மாடு கட்டி வாழ வரோ ஏன் குடி மயக்காட்ட உழுந்து வாழ்ந்த தமிழனோ தேவா முதலையும் பகிர்ந்து உண்ணும் கொடையினோ. வீர கற்பு அன்பு என்று வீர கற்பு அன்பு என்று விரைவிலவே தெய்வம் என்று உலகம் போற்ற வாழ்ந்தவர்கள் தமிழனோ. உயிரை ஒழுக்கம் என்று போற்றும் எங்கள் தமிழனோ. உலகம் போற்ற வாழ்ந்தவர்கள் தமிழனோ. உயிரை ஒழுக்கம் என்று போற்றும் எங்கள் தமிழனோ. தமிழர்கள் வீரத்துக்கு எடுத்துக்காட்டு ஆங்கிலேயரே எழுத்த வேலுநாச்சியார். தமிழரின் கொடை பண்புக்கு எடுத்துக்காட்டு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. தமிழரின் கற்புக்கு எடுத்துக்காட்டு மதுரையை எரித்த கண்ணகி. தமிழரின் நீதி தவறாமைக்கு எடுத்துக்காட்டு தமிழரின் வாழ்க்கை பெருமிதத்தை சொல்ல ஒரு நாள் போதுமா என்ன? போதவே போதாது. பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனன் உயிரும் கொடுக்குவர், பலியனன் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற புறநூற்று பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாடல் என்ன சொல்லுது? சான்றோர்கள் அஞ்சும் அறஞ்சாரா செயல்களை செய்யாதவர்கள் தமிழர்கள் என்ன சொல்லுது? ஆமா, அறஞ்சாரா செயல்கள்னா என்ன? களவு செய்யாமை, கள்ளந்தாமை, தீவினை செய்யாமை, வன்முறை செயல்களை செய்யாமல் இருப்பது. அப்படி சொல்லுங்க. தமிழர்கள் புகழ்னு சொன்னா உயிரையே கொடுப்பாங்க, பலின்னு சொன்னா உலகையே கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவாங்க. சுயநலம் இல்லாமல் பிறந்தனாலும் பண்பாளர்கள் தாங்க தமிழர்கள். நரிவேறு உத்தரையார் என்ற சங்ககால புலவர் பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காரு? நல்லது செய்தல் ஆற்றியாயிரம் நல்லது செய்தல் லோகூரி. நல்லது செய்தல் ஆற்றியாயிரம் நல்லது செய்தல் லோகூரி. அதுதான்
இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன? மங்களம் பாட வேண்டியதான். வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழிய 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 வாழிய. ஓ தத்தி தத்தினா தத்தி தத்தினா தலாந்து தத்தினா. நன்றி, வணக்கம். நரிவேறு ஊத்தலையார் என்றும் சங்ககால புலவர் பாடலை வில்லு பாட்டை பாடி தமிழின் பெருமையை உணர்த்திய மாணவர்களுக்கு நன்றி.